மக்களே ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க. ஸோ நம்ம தார் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் எப்படி உருவானதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தாருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம தார் என்ன பார்த்தீங்கன்னா ஆடின்சனோட பையன், அதாவது ஃபஸ்ட்டு பையன். ஸோ ஃப்ரிகாக்கும் ஆடின்சனுக்கும் பிறந்த ஃபஸ்ட்டு பையன் தான் நம்ம தார். ஸோ அதாவது காட் ஆஃப் தண்டர். ஸோ இவர் எப்படி காட் ஆஃப் தண்டர் மாறினா, ஸோ நம்ம ஆடின் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஜூஸ் கிட்ட ஒரு வரம் கேட்டுப்பார். ஸோ அது மூலமாக தான் நம்ம தார் ஒரு காட் ஆஃப் தண்டர் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை யோசிக்கலாம், நம்ம தாரோட தம்பியான லூக்கி பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் மிஸ்சீஃப் தான். ஏன் அவரும் தண்டராகவே இருக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா அது இருக்க முடியாது. ஏன்னா தார் தான் தண்டராக இருக்க முடியும். ஸோ ஏன்னா அவள் தான் மியஞ்சூரை லிஃப்ட் பண்ணார். ஸோ அந்த ஒரு காரணமும் இருக்குது. ஸோ அதனால தான் தார் காட் ஆஃப் தண்டர். ஸோ தார் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, அயன்மேன் செத்த பிறக்கும் கேப்டன் அமெரிக்கா ரிட்டையர் ஆன பிறக்கும் நம்ம தார் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர்ஸ். ஸோ நம்ம அவெஞ்சர் மார்வல்லே பார்த்துருப்போம். ஸோ அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான பியூர் தண்டர் கேரக்டர்னால் நம்ம தார் தான். ஸோ தார் எந்த அளவுக்கு பண்ணணும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.